பஸ் வண்டியூடாக நாங்கள் இந்த சுதந்திர தினத்துக்கு கரிநாள் போராட்டத்துக்காக முன்னிட்டு வந்திருக்கிறோம். அந்த வழியில் 3 பஸ்ஸை மறித்து டிரைவர்மாரையும் கண்டக்டர்மார்களையும் அவங்க ஐடென்டிட்டியில செக் பண்ணி போட்டு விட்டுருக்கிறாங்க. நாங்கள் இந்த வீடு போவோமோ தெரியாது. ஏனென்றால் நாங்கள் இதுக்கு வந்து பங்கு பெற்று போறது இப்போ அவங்களுக்கு மட்டும் தெரியும். ஏன் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் இத்தனை வருஷம் துளைச்சி 2008ஆம் ஆண்டுல இருந்து 2000 ஆண்டுக்கு பிறகு எங்களோட பிள்ளைகளை துளைச்சி இந்த சிஐடி டிஐடி போலீஸ் படைகள் அதிரடிப்படைகள் நாங்கள் எங்களோட பிள்ளைகளை பேர்ல உரிமையை எங்களுக்கு தான் இருக்குது. ஏன் இவர்கள் உச்சவட்டமா இவங்க தான் எங்களோட பிள்ளைகளை கொண்டு போய் கொண்டார்களா இல்ல எங்களோட பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் வந்து செய்தார்கள். ஏன் இன்றைக்கு வந்து இந்த அரசாங்கம் அதை முன்னெடுத்து சொல்லுதில்லை? இந்த அரசாங்கம் வந்த உடனே வர முதல் சொன்னவர் எனக்கு தெரியும். இந்த காணாம போடவங்க படுற வேதனை என்று தெரியும். சாமத்துல வந்து கதவை தட்டினால் கூட என்ற நெஞ்சு வெடிச்சு போயிடும். எனக்கு தெரியும். உங்களோட பிள்ளைகள பிரச்சனை 1 மாதத்துக்கு நாங்கள் உங்களை கொண்டு வந்து நாங்கள் முன்னிப்போம். இன்றைக்கு தமிழர் பிள்ளைகளை தூக்குறதும் தமிழர் வீட்டுல போய் சோறு சாப்பிடுறதும் தமிழர் புக்கிய தமிழரை தன்வசப்படுத்தி கொண்டு போய் ஸ்டேட்டையே கொண்டு வரேன். ஏன்னா எங்களுக்கு எந்த விதத்திலையும் இந்த அனுர அரசியல் நம்பிக்கையில இலங்கை அரசாங்கம் எங்களை ஒரு கண் துடைப்பாகி வருங்காலத்தில் எங்களை இல்லாமக்கப்படுகிறது. இது எங்களுடைய சொத்தை அபகரிக்கிறீர்கள், எங்களோட காணி பூமியை அபகரிக்கிறீர்கள், எங்களோட பிள்ளைகளை அழிச்சு கொண்டு வருகிறார்கள், தமிழ் மதஸ்தானத்தை அழிச்சு கொண்டு வருகிறார்கள். இதுக்கான சர்வதேச நீதி எங்களுக்கு வேண்டும் என்று